ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் பால் புளியானம் மட்டும் செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். இந்த பால் புளியானம் சாப்பாடு தின்ன விருப்பம் இல்லாத பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு, சோமில்லாதவங்களுக்கு எல்லாம் ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு டேஸ்டான புளியானம் ரெசிபி ஒன்று தான் இது. இந்த பால் புளியானம் செய்கிற நாளைக்கு இறைச்சி வதக்கி பப்படமும் மோர்கொச்சிக்காவும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பால் புளியானத்துக்கு நல்ல மெச்சனான மெனு உண்டாயிக்கு. நான் இன்றைக்கி இந்த பால் புளியானத்தை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு செல்லல செய்ய போக்களே என்னென்ன எடுத்துக்கிறேன்னு காட்டிக்கொண்டே செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். ஃபஸ்ட்டுக்கு இங்கேருந்து பால் புளியானத்தை செஞ்சு கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று எடுத்து அதில் ஹாஃப் காய் வெங்காயம் எடுத்து சின்னதாக மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 3 பீக் வெள்ளை வெங்காயத்தையும் தட்டி போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே பச்சை பச்சைக்காய் ரெண்டும் கட் பண்ணி போட்டுக்கொள்ளணும். கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நச்சிலம் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உளுவரிசி 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் கொச்சிக்காய் தூளும் போட்டுக்கொள்கிறேன். இப்படி புளி கொஞ்சம் எடுத்து அதையும் இதில் போட்டுக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டுட்டு எங்களுக்கு பால் புளியானம் செஞ்சு கொள்றதுக்கு தேவையான அளவுக்கு பாலை ஆட் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு மிச்சம் திக்காக பால் எடுக்க வேணும். ஏன்னா மிச்சம் திக்காக பால் எடுத்தோம்னா எங்களது புளியானம் தெரல பார்க்கும். அப்படி இல்லாமல் கணக்கான அளவில் பால் திக்காக எடுத்துட்டு கையால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட மசாலா அதில் இருக்கிற புளியெல்லாம் நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வரத்துக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டி அடுப்பில் வச்சு இதை கொஞ்சம் கைவிடாமல் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட இந்த புளியானம் கொஞ்சம் கொதித்து வரும் வரைக்கும். இந்த பால் புளியானம் செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்ச நேரத்துலேருந்து நாங்கள் எங்களோட புளியானம் கொதித்து வரும் வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ளுறேன். இதில் நாங்கள் புளி போட்டிக்கிறதுனால புளியும் பாலும் சேர்ந்துட்டா எங்களோட பால் டக்குன்னு தெரல பார்க்கும். அதனால நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போக்கில் பால் தெரலாமல் நல்லா பசந்தாக புளியானத்தை செஞ்சு கொள்றதுக்கு ஏழுமாவும். இப்படி மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 10 நிமிஷம் இதை கொஞ்சம் கொதிக்கும் வரைக்கும் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் எங்களோட பால் புளியானம் எப்படி இருக்குதுண்டு. இப்படி மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போக்கில் உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட பால் புளியானம் தெரலாமல் நல்லா பசந்தாக செஞ்சு கொள்றதுக்கு ஏழுமாவும். இப்போ புளியானம் நல்லா சூடாகி கொதிச்சு கொண்டு வருவது உங்களுக்கு விலங்குதாய்க்கும். இப்படி கொதிச்சு கொண்டு வர போக்கில் இதை நேரத்தோடைய விட முள்ளையாக கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ளணும். இப்படி கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் திக்பால் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். திக்பாலை ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். திக்பாலை ஊற்றி இதை கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ளணும். எங்கேருந்து புளியானம் கொஞ்சம் கொதிச்சு வரும் வரைக்கும். திக்பாலை ஊற்றினத்துக்கு போகிறோம் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு விலங்குதாய்க்கும் பாலானம் ஓரத்தால் எல்லாம் கொதிச்சு கொண்டு வருவது. இன்னும் கொஞ்சம் கொதிச்சத்தோடு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் புளியானம் நல்லா கொதிச்சு கொண்டு வருவது. இப்போ எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணின உடனே இப்படி மிக்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டாமல் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறவும் ஒரு 2 நிமிஷம் இதை கொஞ்சம் நிப்பாட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்கள்ட இந்த பால் புளியானம் திரண்டொண்டும் இல்லாமல் நல்லா பசந்தாக வந்திருக்குது. நான் இப்போ இதுக்கு தாளிப்பொண்டு செஞ்சு கொள்ள போகிறேன். வாங்க அதை எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம்.
எங்கேருந்து தாளிப்பை செஞ்சு கொள்றதுக்கு தாச்சோண்டு எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்கேருந்து தாச்சி ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு மெலிசாக வெட்டி கொண்ட வெங்காயம் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டு அதை கொஞ்சம் சோட்டே பண்ணிக்கொள்ளணும். அதுக்கே கடுகு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நச்சிரம் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே காஞ்சி கொச்சிக்காய் 3 எடுத்துக்கிறேன். அதே நான் இதில் சின்னதாக உடச்சி போட்டுக்கொள்கிறேன். வெங்காயமெல்லாம் நல்லா இப்படி சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எங்கள்ட பால் புளியானத்தில் போட்டுக்கொள்ள போகிறேன். செஞ்சு கொண்ட தாளிப்பை பால் புளியானத்தில் போடும் போது புளியானத்தை கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேலால் நாங்கள் செஞ்சு கொண்ட தாளிப்பை போட்டுக்கொள்ளணும். தாளிப்பை போட்டுட்டு இதை ரிட்டர்ன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இவ்வளவு தான் எங்கள்ட இந்த பால் புளியான இப்போ ரெடி ஆகிட்டுது. இது ஈஸியாக செஞ்சு கொள்ள வேண்டிய டேஸ்டான ஒரு ரெசிபி உண்டு. இது பௌத்திலிக்கிற அஜீரணத்துக்கு, புண்ணுவலுக்கு, சாப்பாடு தின்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்களுக்கு, சின்ன புள்ளிகளுக்கு எல்லாம் மிச்சம் நல்ல சாப்பாடு உண்டு. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களோட வீட்லேயும் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட பால் புளியானம். உங்களுக்கும் எங்கள்ட இந்த பால் புளியானம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்து புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய வீடியோன்றோட உங்களைய சந்திக்கும் வரைக்கும் see you next video and thanks for watching.